தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் அமர் சேவா சங்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து கலந்துரையாடினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? தென்காசி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று தினம் கலந்து கொண்டிருந்தார். இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றாக தென்காசி ஆயக்குடியில் இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கம் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தை முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படக்கூடிய அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து நேரில் பார்த்த முதலமைச்சர் அதற்கான பாராட்டுகளை தெரிவித்ததோடு அங்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கிற நலம் விசாரித்தது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய 10 முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட சேவை மையத்தை தரம் உயர்த்துவது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை குறித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அவருடைய சென்று சேர்ந்ததெல்லாம் கலந்தாலோசித்து பேசி அவருடன் கலந்துரையாடின முதலமைச்சர் அவர்கள் அமர் சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 2020ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கான பாராட்டினையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாற்றுத்திறனாளியுடன் கலந்துரையாடி அவர்களுடைய தேவை, அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு செய்து வரும் சேவை உள்ளிட்டவைகளை பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.